ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போது இங்கிலீஷில் கிராமர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் சிம்பிள் காம்பவுண்ட் அண்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்னான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸை நம்ம எப்படிலாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அண்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ். உங்களுக்கு 3 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது சிம்பிள் சென்டென்ஸா இல்லை காம்பவுண்ட் சென்டென்ஸா இல்லை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. இது உங்களுக்கு ஹையர்லேயும் யூஸ் ஆகும். ஸோ அந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ்னால் என்ன, ப்ரேசஸ்னால் என்ன, சபார்டினேட்டிங் கிளாஸு, மெயின் கிளாஸு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிளாஸ் அண்டு ப்ரேசஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம், கிளாஸ் அண்டு ப்ரேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸு விச் ஹேஸ் ஃபினிட் வேர்ப்ஸு, இட் ஹேஸ் எ சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். அதாவது கிளாஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கும், வேர்ட்ஸ் இருக்கணும். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம், அது வந்து கிளாஸு. அதில் ஃபினிட் வேர்ப்னா ஒரு வேர்ப் இருக்கணும், ஓகேங்களா. வேர்ப்னா ஏதோ ஆக்ஷன் வேர்ட்ஸு. அதில் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கணும். அப்படின்னா என்ன, சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட், அது எல்லாமே என்னது அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன், ஓகேங்களா. அதில் வந்து ஏதாவது இருக்கணும். அப்படின்னா ப்ரேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரேசஸும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸு. ப்ரேஸும் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான், கிளாஸஸும் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். பட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபினிட் வேர்ப்ஸ் இருக்கும் கிளாஸில், ப்ரேஸில் ஃபினிட் வேர்ப்ஸ் இருக்காது. இது வந்துட்டு தனித்து நின்று பொருள் தரும், இது தனித்து நின்று பொருள் தராது. இதில் வேர்ப்ஸ் இருக்கும், இதில் வேர்ப்ஸ் இருக்காது, ஓகேங்களா. இதில் இந்த ப்ரேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இடத்துலேயே வரும். ஒரு சென்டென்ஸில் ஃப்ரண்ட்லேயும் வரும், மிடில்லையும் வரும், லாஸ்ட்லேயும் வரும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். ஐ மீட் மை ஃப்ரெண்ட் இன் த கார்டன் இப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஐ மீட் மை ஃப்ரெண்ட் இன் த கார்டன், என் ஃப்ரெண்டை கார்டனில் பார்த்தேன். இங்கே பாருங்கள், இதில் ஐன்றது என்னமா சப்ஜெக்ட், ஓகே. மெட்ன்றது என்னது மீட், வேர்பு. மை ஃப்ரெண்டுன்றவங்க யார், ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். இதில் இது எல்லாமே ஐ மீட் மை ஃப்ரெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா கிளாஸு. இந்த கார்டன் அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரேஸு. இது எதுக்கு சார் நீங்கள் இதை கிளாஸு இது ப்ரேஸுன்னு சொல்கிறீங்க? ஸோ இதுவும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். இந்த கார்டன்ன்றது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். இந்த குரூப் ஆஃப்ன்றது ஐன்றது சப்ஜெக்ட் இருக்குது, மீட்ன்றது வேர்ப்ஸ் இருக்குது, மை ஃப்ரெண்டுன்றது ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து என்ன அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸ்க்கு அடிஷ்னலாக மீனிங் தர்றது அப்படின்றதா வந்து என்ன அப்படின்னா ப்ரேசஸ். இந்த கிளாஸ்க்கு அடிஷ்னலாக தர்றது என்னமா ப்ரேசஸ். அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான், அதோட சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் எங்கே மீட் பண்ணுறா நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வீடியோவில் சொல்கிறேன், எங்கே மீட் பண்ணுறான்னு சொல்லியிருக்கோம், இந்த கார்டன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா இதாவது என்ன அப்படின்னா ப்ரேசஸ். இப்போ புரிஞ்சுதா கிளாஸ்னால் என்ன, ப்ரேசஸ்னால் என்னன்னு. இதில் ப்ரேசஸ் எங்கேமா வந்திருக்கு, எண்டிங்கில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அட் 4 o'clock ஐ saw a friend. இங்கே பாருங்கள், இங்கே ஐ சா எ ஃப்ரெண்ட், இது சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட். இது முன்ன நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், என்னது கிளாஸு. இது வந்து என்னம்மா கிளாஸு. இந்த அட் 4 o'clock அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரேசஸ். அட் 4 o'clock அப்படின்றது என்னன்னா ப்ரேசஸ். நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன், எங்கள் அடிஷ்னலாக சென்டென்ஸ் சொல்கிறேன் 4 மணிக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது இங்கே பாருங்கள், இந்த ப்ரேஸ் வந்து பாருங்கள் பிகினிங் முன்னாடி வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு he with his friends attend the meeting. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங் அட்டன் பண்ணேன். இதில் இங்கே பாருங்கள், இந்த ஹீலேருந்து attend the meeting, இதோட அந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா. he attend the meeting, அந்த சென்டென்ஸ் முழுமை அடைஞ்சிருச்சு. with his friendsன்றது இல்லை. ஸோ அப்படின்னா இந்த சென்டென்ஸில் he attend the meetingன்றது கிளாஸஸ்ஸு, with his friendsன்றது ப்ரேசஸ். இதுவும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். இது தனித்து நின்று பொருள் தராது, பிரித்தாலும் தனித்து நின்று பொருள் தரும். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளாஸ்னால் என்ன, ப்ரேசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுதா? எஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸு.
ஓகேங்களா? அதாவது சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ், இங்கே பாருங்கள். இந்த சிம்பிள் சென்டென்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒன் ஃபினிட் வேர்ப்ஸு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபினிட் ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸு. ஓகேவா? சிம்பிள் சென்டென்ஸில் என்னமா இருக்கணும்? ஒரே ஒரு ஃபினிட் வேர்ப்ஸ் தான் இருக்கணும். சப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இந்த இது வந்துட்டு துரை ரீட்ஸ் நியூஸ் பேப்பர். இது என்ன? அது சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட். இல்லை துரைன்றது என்ன? அது சப்ஜெக்ட்டு, மற்றது எல்லாமே ப்ரிடிகேட். உங்களுக்கு சென்டென்ஸில் இங்கே சப்ஜெக்ட் கொடுத்துட்டு ப்ரிடிகேட் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ப்ரிடிகேட் இன்னும் வேணுமோ ரிலேட்டடாக ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ப்ரிடிகேட் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். ஸோ இந்த தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெயின் கிளாஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இதை மெயின் கிளாஸ்னு சொல்லலாம், பிரின்சிபல் கிளாஸ்ன்னு சொல்லலாம், இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் தனித்தனின்னு பொருள் தருதா இந்த ஒரு சென்டென்ஸு. இந்த சென்டென்ஸ் கூட நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் எங்கே படிக்கிறாங்க? கார்டனிங்கில் படிக்கலாம், பஸ் ட்ராவல் பண்ணும்போது படிக்கலாம், இல்லை ஸ்கூலில் உட்காந்து படிக்கலாம், இல்லை லைப்ரரியில் உட்காந்து படிக்கலாம். நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இதில் மெயின் கிளாஸை என்னம்மா வெயிட் பண்ணுது? ரீட்ஸ் நியூஸ் பேப்பர். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெயின் கிளாஸ்னு சொல்லுவாங்க, இண்டிபெண்ட் கிளாஸ்னு சொல்லலாம், பிரின்சிபல் கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ மூணுமே நம்ம சொல்லலாம். மூணுக்குமே ஒரே பேர் தான். ஓகேவா? சிம்பிள் சென்டென்ஸ் புரிஞ்சுதுங்களா? எஸ், என்னது? ஒரே ஒரு ஃபினிட் வேர்ப்ஸ் இருக்கணும் சிம்பிள் சென்டென்ஸில். அந்த ஒரே ஒரு ஃபினிட் வேர்ப்ஸு நம்ம விஷுட் அது என்ன பண்ணலாம்? அந்த 3 கிளாஸஸ்னு சொல்லலாம். எஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ் இருக்கணும், ஒன் ஆர் மோர் சபார்டினேட்டிங் கிளாஸஸ் இருக்கணும். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் என்னமா இருக்கணும்? ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், ஒன் ஆர் மோரு சபார்டினேட்டிங் கிளாஸ் இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் பாருங்கள், அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் ட்ரெயின், அதாவது சரக்கு வண்டி இருக்கு இல்லையா? எஸ், சரக்கு வண்டியில் எத்தனை இன்ஜின் இருக்கும்? ஒரே ஒரு இன்ஜின் இருக்கும். பட் ஆனால் அது பின்னாடி என்ன பண்ணுவாங்க? நிறையா ஏற்றிட்டு சரக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. ஒன் பை ஒன்னா ஜாயின் பண்ணி அப்படியே ட்ரே போட்டு பின்னாடி லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் அது வந்து அந்த ட்ரெயினில் வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரே ஒரு மெயின் கிளாஸை வச்சு நம்ம ஒரே ஒரு சபார்டினேட்டிங் கிளாஸும் இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேலே சபார்டினேட்டிங் கிளாஸும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஒரே ஒரு சபார்டினேட் கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். எஸ், இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். although she was ill she went to school. ஓகேங்களா? அதாவது அந்த மெயின் கிளாஸு சார்ந்து இருக்கிறதா சபார்டினேட்டிங் கிளாஸ்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஷீ வென்ட் டு ஸ்கூல், அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா. அந்த சென்டென்ஸ் என்ன ஆயிடுச்சு? முழுமை பெற்றுச்சு. ஷீ வென்ட் டு ஸ்கூலுக்கு, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன கிளாஸ்? இது மெயின் கிளாஸ்னா சும்மா எம்சிஎல்னு போடுற மெயின் கிளாஸ். although she was ill, அவளுக்கு உடல்நிலை சரியில்லாத போதிலும் அவள் எங்கே போயிட்டா? ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸோ அந்த உடல்நிலை சரியில்லாத போதிலும் அந்த சென்டென்ஸ் முழுமை அடைஞ்சிருக்கா? அடையலை. ஸோ அதனால் இது வந்து என்ன அப்படின்னா எஸ்சிஎல் சபார்டினேட்டிங் கிளாஸ். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ although she was ill she went to school. இந்த சென்டென்ஸோட நம்ம இதை தொடர்பு படுத்தி பார்க்கணும், மெயின் கிளாஸோட தொடர்பு படுத்தி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், though he is poor he is happy. இந்த சென்டென்ஸ் எப்படி பிரிங்களா? he is happy. இந்த சென்டென்ஸ் வந்து முழுமை பெற்றுச்சு. அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஓகேங்களா? சந்தோஷமாக இருக்கான். எப்படி சந்தோஷமாக இருக்கான்? அவன் ஏழையாக இருந்த போதிலும். இந்த சென்டென்ஸ் முழுமை பெறல. இதில் எது மெயின் கிளாஸு? எஸ், he is happyன்றது மெயின் கிளாஸு, though he is poorன்றது சபார்டினேட்டிங் கிளாஸ். ஓகேங்களா? புரிஞ்சுதா? எஸ். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், this is the man. இந்த எக்ஸாம்பிள் 5 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். this is the man who taught me French. ஸோ அவங்க ஒரு மேனு, அவங்க வந்து எனக்கு யார்? ஃப்ரெஞ்ச் சொல்லி கொடுத்தீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? எப்பயுமே சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சபார்டினேட்டிங் கிளாஸு, லாஸ்ட்டில் இருக்கிறது மெயின் கிளாஸு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? எஸ், அந்த மனுஷன் தான் திஸ் இஸ் த மேன். அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. ஹூ தாட் மீ ஃப்ரெஞ்ச், எனக்கு ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுத்தவர் தான் அவர் அப்படின்னு நான் சொல்லும்போது, ஸோ இங்கே இது வந்து என்னது? மெயின் கிளாஸு, இது வந்து சபார்டினேட்டிங் கிளாஸு.
ஓகேங்களா? எஸ், இங்கே பாருங்கள். ஷீ இஸ் த கேர்ள் whom I proposed. இந்த பொண்ணு தான் யார், நான் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண இல்லையா, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு தான் இவங்க அப்படி நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா மெயின் கிளாஸ் அண்டு சபார்டினேட்டிங் கிளாஸ். ஸோ நீங்கள் அந்த சென்டென்ஸோட முழுமை பெற்றுக்கணும், அதோட தொடர்பில் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து இன்ஜின் மாதிரி தனியாக விட்டாலும் ஓடும். இது தனியாக விட்டால் ஓடுமா? ஓடாது. ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் நீங்கள் என்ன இருக்கணும், ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், மோர் தென் ஒன் சபார்டினேட்டிங் கிளாஸஸ் இருக்கும். நம்ம இதில் ஒரே ஒரு சபார்டினேட்டிங் கிளாஸஸ் வச்சு தான் பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நிறையா சபார்டினேட்டிங் கிளாஸ் வச்சு எப்படி பார்க்கலாம் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய், see you the next class.